வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுக்கோசரம் எமர்ஜென்சியாக போடுறேன். இந்த பதிவு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பதிவு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போக வேண்டிய பதிவு. இந்த 2 நாள் ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சனிக்கிழமை சொல்லியிருந்தேன். ஆனால் ஏற்றம் இல்லை. ஓப்பனிங் மட்டும்தான் கேப் அப்பாக இருந்தது. அந்த கேப் அப் வச்சு இந்த பிடிஎஸ்டி பேங்க்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு 3 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, ஓவரால் நெட்வொர்க் டவுன் தான். இன்னொரு 5 நாளைக்கு டவுன் தான் அப்படிங்கிற சொல்லலாம். 3 விஷயங்கள் இருக்குது. அதுக்காக ஒன்று நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது. 2 ஸ்டேட் எலெக்ஷன் ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் நெகட்டிவாக போகும் மார்க்கெட்டு. 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாளைக்கு சாயந்தரம் பதிவு பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அதை வச்சும் நாளைக்கு மார்க்கெட் எடுக்கலாம். 3 இன்டர்நேஷ்னலில் பார். இதெல்லாம் எதை சம்மந்தப்பட்டதுன்னா, டேட்டாவும் சம்மந்தப்பட்டது, நியூஸ் சம்மந்தப்பட்டது, சேட் சம்மந்தப்பட்டது. எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஏற்றம் இருக்குமானா ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளே பத்தவே இல்லை, டிமாண்டே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இது முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு வந்த நியூஸு, சேட் சம்மந்தப்பட்டது, என்னோடய ஃபார்முலா சம்மந்தப்பட்டது, எனக்கு வரக்கூடிய செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது எப்படி உங்களால் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் பண்ணுங்கள். என்னால் எதை இந்த ப்ரைஸில் வாங்கலாம், அது சரியாக இருக்கும், ஓவர் ப்ரீமியம், இது ப்ரீமியம் விலை, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், இது 0 இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கரெக்டாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் இருக்குதோ அதை பொறுத்து உங்களோட நிதி அடிப்படையை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். லாஸை பண்ணுங்கள். கண்டிப்பாக டபுளே பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் ஏகப்பட்ட ட்ரேட் பைக்காலே போனவங்களும் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, புட்டு போனவங்களும் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட கேபிட்டலில் 3ல் 1 பங்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். மீதி 2வது பங்கு எமர்ஜென்சி வைங்க. இன்னொரு பங்கு அல்டிமேட்டாக வச்சுருங்க. நீங்கள் கண்டிப்பாக டபுள் பண்ணலாம். இதை நான் பலமுறை சொல்லிட்டேன். சரி, கம் டு சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் என்னென்னா, மார்க்கெட் இந்த நாள்லேருந்து எப்படி இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை வரையும் செவ்வாய் ஏற்றத்தை பொறுத்து அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிற செவ்வாய்க்கிழமை ஈவினிங் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2 நாள் ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிடுச்சு. எதை வச்சுன்னா, டேட்டாவும் அதுதான் சொல்லுது, ஃபார்முலா அதுதான் சொல்லுது, சேட் அதுதான் சொல்லுது, நியூஸ் அதுதான் சொல்லுது, பொலிட்டிக்கல் நியூஸ் சொல்லுது, இன்டர்நேஷ்னல் வார் சம்மந்தப்பட்டது தான் சொல்லுது, க்ரூட் ஆயில் இதெல்லாம் ஏற்றத்துக்கு உண்டான இதுக்கு உண்டான டவுனும் இதுதான் சொல்லுது. அப்போ இப்படி தான் இருக்குமா? எவ்ரி ரைஸ் நீங்கள் ஈஸியாக செல் பண்ணலாம், இல்லாட்டி புட்டு வாங்கிட்டு வரலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் அப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒன்றா நியூட்ரலாக இருக்கும், இல்லை 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஒரு 5 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கலாம். இவ்வளவு தான் விஷயமாக இருக்குமா ஒழிய இதுக்கு மேலே பெரிய விஷயம் இருக்கவே இருக்காது. நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக புக்கு வாங்கிட்டாங்க. நியூட்ரல் இருந்தால் கூட புக்கு வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கண்டினியூவாக பெருசாக சரசரன்னு போகுமா இல்லையான்னு தெரியாது. அப்படியே அரைச்சிக்கிட்டு டவுன் போயிட்டே இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஃபால் இருக்குது. அது வேறு டேட்டாவை வச்சு தான் சொன்னேன். ஒரு ஜாக்பாட் இருக்குன்ட்டு. அது இந்த ஏற்றம், இந்த வால்யூமை பொறுத்து வந்து ரொம்ப இறக்கமாக இருந்தால் அங்கே காலாக கூட மாறலாம், அல்லது ரொம்ப ஏற்றமாக இருந்து இறக்கத்துக்கும் போகணும். ஆனால் இவ்வளோ இறக்கத்துலேயும் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருக்குது. அதை பொறுத்து வெள்ளிக்கிழமை டவுனுக்கு தான் இருக்குது. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபர் சைடில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லெஸ்லாம் போட்டிங்கன்னா 2 பக்கமும் அடிக்கும். டார்கெட்டை ப்ரைஸை கோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். 1/3 ட்ரேட் பண்ண அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கேப் அப் இருந்ததுன்னா கண்டிப்பாக புட்டு எடுத்துகிட்டு வாங்க. இல்லை காலில் தான் இருக்கீங்கன்னா ப்ராஃபிட்டை மார்னிங்கே புக் பண்ணுங்கள். சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் புக் பண்ணி பழகுங்க. கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இந்த 2 நாள் அப்பில் இருக்குதுன்னு சொன்னது, அந்த அப்புக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களோட நிதி சம்மந்தப்பட்ட நிதி அடிப்படையில் நிதி மேலாளரை கலந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபால் தான். இது 5 நாளைக்கு உண்டானது. ஃபாலாக கூட இருக்கலாம். அது ஃபால் எப்படின்னா 5% எப்படி 10% எப்படிங்கிறது டெலகிராமில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு டவுனுக்கு தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே காலுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். காலுக்கு வாய்ப்பு இல்லை, லாங்குக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 5 நாளைக்கு இங்கிருந்து ஒரு சென்செக்ஸ் ஒரு 3000 to 5000 பாயிண்ட் ஒரு டவுனுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு இருக்குது. பேங்க் எக்ஸ் ஒரு 4000 பாயிண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,000 வரையும் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த லெவல் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு பெரிய அப்படியே சில இறங்கி வந்து வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய டவுன் இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் அப்போ அல்லது நியூட்ரலோ இருந்தால் புட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நாளைக்கு
கேப் அப் இருந்தால் ஃபேவர்னு நினச்சிக்கங்க. கேப் அப்னு லாங் போயிடாதீங்க. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நல்லா ட்ரேட் பண்ணுங்கள் பக்காவாக. எனக்கு தெரிஞ்சதும் கால் ஆப்ஷனாங்கிறதையும் சொல்கிறேன். 0 ஸ்ட்ரைக் ப்ரைஸா, இது ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது, இதையே நான் உங்கள்கிட்ட போடுறேன். ஏதாவது ஒரு டவுட்னா கூட என்கிட்ட கேட்குறது உங்களுக்கு சரியாக இருக்குன்னா நீங்கள் கூப்பிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக பண்ணலாம்.